காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? இதுக்கு 10 சின்ன வெங்காயம் இது கூடவே ஒரு 5 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, வெந்தயம், கடுகு, தக்காளி, தேவையான மசாலா மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் குழம்புத்தூள். இது எல்லாமே நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கத்திரிக்காய் இந்த 3 காய் வச்சு தான் இன்றைக்கி நம்ம காரக்குழம்பு செய்ய போகிறோம். இது கூடவே ஒரு லெமன் சைஸ் இருக்க புளியை ஊற வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அடுப்பில் எண்ணெய் நல்லா சுடனோடனே இது கூடவே கொஞ்சம் கடுகு, வெந்தயம் போட்டுக்கணும். அது கூடவே கருவேப்பிலை போட்டு நல்லா இது நல்லா தாளித்ததுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சம் வெங்காயம், நறுக்கி வச்சிருந்த பூண்டு 2மே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கணும். வெங்காயத்தோட நிறமும் பூண்டோட நிறமும் மாறுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதை வதக்குனது கையோட நான் தக்காளி இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்சி வச்ச தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். தக்காளி அரைச்சி ஊற்றினோம்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். அதுக்காக தான் தக்காளி அரைச்சி ஊற்றுறது. தக்காளியுமே நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தூள் எல்லாத்தையுமே போட்டுக்கணும். குழம்புத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ரொம்ப இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறி விட்டுக்கணும். ஏன்னா இப்படி இருக்கிறப்போ நம்ம காய போட்டோம்னா இந்த காரம், சுவை எல்லாமே இந்த காய்கறியில் நல்லா இறங்கும். அதுக்காக தான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கணும். இது கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு புளியை ஊற்றி, அது கூட நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா காய்கறி குக் ஆகிறது வேகிறதுக்காக நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிஞ்சிருச்சு. ஒரு கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சுவையான காரக்குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.